Welcome back students to Shankar's Physics Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Class 11 Physics Unit 9 Kinetic Theory of Gases லந்து Kinetic Interpretation of Temperature பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது Kinetic Interpretation of Temperature பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நம்ம Microscopic Origin of Pressure அது என்னங்கிறத பார்த்தோம். ஸோ ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோ இன்ட்ரடக்ஷன்லேயே பார்த்துருக்கோம். நம்ம வந்து சோஃபார் வந்து ப்ரெஷர் சேஞ்ச், வால்யூம் சேஞ்ச், டெம்பரேச்சர், இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் பார்த்தோம் டிஃப்ரெண்ட் ப்ராசஸ்க்கு. இந்த லெசனில் கைனடிக் தியரி ஆஃப் கேஸ் மாலிக்யூல்ஸ் வந்து கேஸ் மாலிக்யூல்ஸோட மூமெண்ட்னால வரக்கூடிய சேஞ்சஸ் என்னென்ன, அதோட கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸையும் தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் நியூட்டோனோன் மெக்கானிக்ஸ் இந்த மூணுத்தோட காரலேட்டட் ஸ்டடி தான் இந்த லெசன் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் இன்ட்ரடக்ஷனில். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஒரு கேஸ் மாலிக்யூல் மூவ்மெண்ட்டில் இருக்கும்போது அதோட கைனடிக் எனர்ஜியும் அந்த டெம்பரேச்சர் ஆஃப் த கேஸ் மாலிக்யூல்ஸையும் நம்ம எப்படி இன்டர்ப்ரெட் பண்ணலாம், அதோட காரலேஷன் என்ன, அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்டடி அபவுட் த டெம்பரேச்சருங்கிறது இன் டேர்ம்ஸ் ஆஃப் மைக்ரோஸ்கோபிக் வே. ஓகே, அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ வி ஆர் கோயிங் டு see the microscopic origin of the temperature. ஓகே, நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் அந்த ப்ரெஷர் எக்ஸர்டட் பை அ கேஸ் மாலிக்யூல் பார்த்தோம். P is equal to 1/3 N by V M V bar square. V bar squareங்கிறது இட் இஸ் மீன் ஸ்கொயர் ஸ்பீட், M வந்து மாஸ் ஆஃப் த மாலிக்யூல், கேபிட்டல் N நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ், Vங்கிறது வால்யூம். ஸோ இந்த ரிலேஷனில் V இந்த சைட் கொண்டு வரும்போது we get PV is equal to 1/3 N M V bar square. ஓகே, இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறோம். இதையும் நம்ம ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனையும் ரிலேட் பண்ண போகிறோம். ஸோ வாட் இஸ் தட் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்? PV is equal to NKT. ஓகே, ரெண்டுத்தோட லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ we can relate this equation as, ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி நம்ம ரிலேட் பண்ணலான்னா, both sides are equal. ஸோ NKT is equal to 1/3 N M V bar square. Okay, so N cancel ஆயிடும். We get KT is equal to 1/3 M V bar square. இப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து we need to have kinetic energy. ஸோ அதனால we are going to multiply both sides by 3/2. அப்போ 3 cancel ஆயிடும். We get half mv square is equal to 3/2 KT. இந்த half mv squareங்கிறது என்னது? It is nothing but the average kinetic energy of. So the average kinetic energy per molecule KE bar. So KE bar is average kinetic energy of a molecule is equal to 3/2 KT. K is the Boltzmann constants, T is the absolute temperature. So in the relationship the temperature of the gas என்ன imply பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is nothing but measure of இந்த கேஸ் மாலிக்யூல்ஸோட ஆவரேஜ் டிரான்ஸ்லேஷனல் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த கேஸை வந்து இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறாங்க. ஸோ தட் மீன்ஸ் நம்ம ஒரு பர்டிகுலர் கேஸ் கண்டெய்னர்லேருந்து யூஸிங் தெர்மோமீட்டர் இந்த டெம்பரேச்சர் ஆஃப் த கேஸை மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த டெம்பரேச்சர் வந்து என்ன இம்ப்ளை பண்ணுதுன்னா, இட் இஸ் நத்திங் பட் மெஷர் ஆஃப் ஆவரேஜ் டிரான்ஸ்லேஷனல் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த கேஸ். தட் இஸ், ஒரு கண்டெய்னருக்குள்ளே கேஸ் மாலிக்யூல்ஸ் வந்து ஸ்ட்ரைட் லைன் மோஷன் அண்டர்கோ பண்ணும்போது அந்த மோஷனில் இருக்கும்போது அதுக்கு கைனடிக் எனர்ஜி இருக்கும். ஸ்ட்ரைட் லைன் மோஷனுங்கும் போது டிரான்ஸ்லேஷனல் கைனடிக் எனர்ஜி. ஸோ ஆவரேஜாக அந்த கைனடிக் எனர்ஜி ஆஃப் த மாலிக்யூல்ஸ் வந்து என்ன, அதோட மெஷர் வந்து இட் இம்ப்ளைஸ் டைரக்ட்லி த டெம்பரேச்சர் ஆஃப் த கேஸ். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து KE பார் அப்படிங்கிறது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் KE பார், that is the average kinetic energy, and the particular relationship வந்து it is directly dependent upon the absolute temperature KT அப்படிங்கிறது. It is the very important relationship in kinetic theory of gases. Okay, இதுலேருந்து நம்ம சில இன்ஃபரன்சஸ் மேக் பண்ணுறோம். ஸோ இன்ஃபரன்சஸில் ஃபஸ்ட்டு இன்ஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்லேயே பார்த்தீங்கன்னா, kinetic energy, average kinetic energy வந்து it is independent upon the absolute temperature of the gas. So T is the absolute temperature. Okay, so that means
உங்களுக்கு இந்த கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த கேஸ் மாலிக்யூல்ஸ் அப்படிங்கிறது மைக்ரோஸ்கோபிக் ஆரிஜின் ஆர் மைக்ரோஸ்கோபிக்காக நம்ம அந்த கைனட்டிக் எனர்ஜிங்கிறது கேஸ் மாலிக்யூல்ஸோட மூமெண்ட்டை பற்றி பேசுகிறோம். டெம்பரேச்சர் ஆஃப் த கேஸ் மெஷருங்கிறது இட் இஸ் மேக்ரோஸ்கோபிக். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து மைக்ரோஸ்கோபிக்கும் அண்ட் மேக்ரோஸ்கோபிக் வேர்ல்டையும் பிரிட்ஜ் பண்ணக்கூடிய ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறது தான் இந்த ரிலேஷன்ஷிப். ஸோ டீங்கிறது மேக்ரோஸ்கோபிக் மெஷர் ஆஸ் சச் இந்த கேஸ் மாலிக்யூல்ஸோட டெம்பரேச்சர். கைனட்டிக் எனர்ஜிங்கிறது கேஸ் மாலிக்யூல்ஸோட மோஷனில் இருக்கும்போது அதோடைய ட்ரான்ஸ்லேஷன் கைனட்டிக் எனர்ஜி அப்படிங்கிறாங்க. செகண்ட் இன்ஃபரன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டே பார்த்தோம் இந்த கைனட்டிக் எனர்ஜி வந்து இட் இஸ் டிபெண்ட் அப்பான் த அப்சல்யூட் டெம்பரேச்சர் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த கைனட்டிக் எனர்ஜியோட ஃபார்முலா என்ன? இன் டேர்ம்ஸ் ஆஃப் மாஸ் வந்து 12mv². ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப்பு தான் இட் இஸ் ஈக்குவலன்ட் டு 3/2 kT. ஸோ இந்த கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த கேஸில் மாஸ் வந்து இல்லை. ஸோ இந்த கைனட்டிக் எனர்ஜி இஸ் independent of the mass of the gas molecules. ஓகே, ஸோ மாஸை டிபெண்ட் பண்ணி இந்த ஆவரேஜ் கைனட்டிக் எனர்ஜி இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ ஆஸ் சச் நம்ம கேஸோட டெம்பரேச்சர் யூஸிங் தெர்மோமீட்டர் வந்து நம்ம மெஷர் பண்ணும்போது இட் இண்டிகேட்ஸ் த ஆவரேஜ் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த கேஸ் மாலிக்யூல்ஸ். ஸோ தீஸ் ஆர் த டூ இன்ஃபரன்சஸ். இப்போது இந்த ரிலேஷன்ஷிப்பை வச்சு நம்ம இன்டர்னல் எனர்ஜி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இன்டர்னல் எனர்ஜியோட சிம்பிள் என்ன? இட் இஸ் U. So internal energy U can be given as, in terms of kinetic energy நம்ம internal energy கொடுக்க போகிறோம். U is nothing but number of molecules N multiplied by the average kinetic energy of the molecules. So number of molecules multiplied by average kinetic energy in 3/2 kT. So which is equal to U is equal to 3/2 N kT. So this is the relationship. In the internal energy பார்த்தீங்கன்னா it is dependent upon the absolute temperature. இந்த இடத்துல temperature of the gas மட்டும் இன்வால்வ் ஆகிறதுனால it is independent of the pressure and volume of the gas. அதுதான் இந்த இடத்துல ரிலேஷன்ஷிப் கொடுக்குறோம். ஸோ இந்த இன்டர்னல் எனர்ஜியும் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த மாலிக்யூல்ஸும் ரிலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா தான் இது in terms of temperature. ஓகே, இப்போ இதை பேஸ் பண்ண எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் ஒன்று பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 9.1 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபுட்பாலோட டெம்பரேச்சர் வந்து 27 degrees Celsius. ஸோ T is equal to 27 + 273 Kelvin ஸ்கேலுக்கு மாற்றணும், which is equal to 300 Kelvin. உங்களுக்கு மியூ மோல்ஸ் ஆஃப் ஏர் கொடுத்துருக்காங்க. மியூங்கிறது 0.5 மோல் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, கால்குலேட் த இன்டர்னல் எனர்ஜி U என்னன்னு கேட்டிருக்காங்க. திஸ் இஸ் 0.5 மோல். இன்டர்னல் எனர்ஜியோட ஃபார்முலா என்ன? U is equal to 3/2 NKT. ஓகே, இந்த இடத்துல நம்ம மியூ இன்கார்பரேட் பண்ணோம். ஸோ ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? PV is equal to mu RT which is equal to NKT. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் ரிலேட் பண்ணும்போது நமக்கு என்ன வருது? NK is equal to mu R. ஸோ NKவை எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம்? 3/2 mu RT ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ which is equal to 3/2. மியூங்கிறது 0.5. யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் வந்து 8.31 மல்டிப்ளைட் பை டெம்பரேச்சர் வந்து 300 Kelvin. ஓகே, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். திஸ் இஸ் 150. நமக்கு என்ன வருது? 3 × 0.5 × 8.31 × 150. இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது வரக்கூடிய ஆன்சர் வந்து 1869.75 joules. This is the internal energy of the gas. இது வந்து எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, சப்போஸ் ஒரு மேனோட மாஸ் வந்து 57 kg இருக்குது. அவர் வந்து அவருடைய வெலாசிட்டி வந்து 8 m/s இருக்கும் பொழுது அந்த மேனோட கைனட்டிக் எனர்ஜி வந்து 12mv². இதில் மாஸ் அண்ட் வெலாசிட்டி சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது we get around 1824 joules வருது. ஸோ இந்த எனர்ஜி கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த மேனும் இந்த இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் த கேஸ் மாலிக்யூல்ஸும் அப்ராக்சிமேட்லி ஈக்குவலண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இன்டர்னல் எனர்ஜி அண்ட் டெம்பரேச்சர் ஆஃப் த கேஸ். ஓகே, இப்போ மியூ மோல்ஸ் ஆஃப் கேஸோட பர்டிகுலர் ஃபுட்பாலில் 27 degrees Celsius இருக்கும்போது அதோட இன்டர்னல் எனர்ஜி இதுதான் அப்படிங்கிறாங்க.
இதை வந்து எதுக்கு வந்து அது வந்து மைக்ரோஸ்கோப்பிக்காக சொல்கிறாங்க. மேக்ரோஸ்கோப்பிக்காக ஒரு மேனோட மாஸ் அண்ட் வெலாசிட்டி இப்படி இருக்கும் பொழுது ரெண்டு எனர்ஜியும் அப்ராக்சிமேட்லி ஈக்குவலண்ட்டாக இருக்குது. ஒரு விஷுவலைசேஷனுக்காக நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகே, ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் வாட்சிங் ஷங்கர்ஸ் ஃபிசிக்ஸ் டியூட்டோரியல்ஸ்.